புஷி ஆனந்த் வந்து பல பேர் இப்படி அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு. அவமானப்படுத்துறதுன்னா சில நேரங்கள் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் எடுத்து வேண்டா வெறுப்பா பேசுவாங்க. நீங்க வராதீங்கம்பாங்க. இந்த கட்சிக்குள்ள சேராதீங்கம்பாங்க. சில பேருக்கு இந்த கட்சியோட பெட்டரான கட்சி ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த கட்சிக்கு போங்கன்னு ஜான் சொல்லுவார். இதெல்லாம் நடக்கிறது தான். சோ செங்கோட்டையனுக்கும் கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் அதுதான். அடுத்ததாக நீங்க அந்த கூட்டிட்டு போனா செம கடுப்பாயிட்டார். ஏன்னா ஒருத்தர் கூட்டிட்டு வரேன் நீங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க. நான் விஜய்ட்டே போய் டைரக்ட்டா பேசணும்னு சொல்லிட்டு விஜய்ட்ட எப்படி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி விஜய்ட்ட எப்படி அப்பாயின்ட்மென்ட் வாங்குறாரு அதுவும். சார் சினிமா சம்பந்தமா பேசணும் சார். நீங்க பாருங்க. 69வது படத்தை அடுத்து எந்த படங்களையும் நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்த விஜய், சார் சினிமா சம்பந்தமா ஒருத்தர் பேச வந்திருக்கார் சார். உள்ள அனுப்புங்க, அனுப்புங்க. அடுத்தடுத்த படத்துக்கு நமக்கு தேவை. அரசியல் சம்பந்தமா பேசலாம்னு சொன்னா விட மாட்டாரு. விட மாட்டாருங்க. நீங்க சினிமா சம்பந்தமானா அடுத்து 70வது படத்துக்கு 71வது படத்துக்கு ப்ரொடியூசரா நம்ம யூஸ் பண்ணலாம்னு தான் யோசிப்பாரே தவிர, ஏன்னா எல்லாமே கதை தானே. விஜய் எல்லாமே ஸ்கிரிப்டட் தானே. சோ வந்து அவர் நேரா போறாரு. ஒரு ரொம்ப நேரம் பேசுறாரு உட்கார்ந்து இது மாதிரி செங்கோட்டையனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? இருங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு, நீங்க வர சொல்லுங்க செங்கோட்டையன் அவர்கள வர சொல்லுங்க. சரிங்க. அவர் என்னங்க எதிர்பார்க்கிறார்? அவர் பொதுச் செயலாளர் எதிர்பார்க்கிறாருங்க. நியாயமா நீங்க குடுக்கணும். நியாயமா சொல்லப்போனா அந்த கட்சிக்கு தலைவர் கூட குடுக்கலாம். நீங்க வந்து ஒண்ணும் தப்பே கிடையாது. இந்த கட்சிக்கு குடுக்கலாம்ல என்ன தப்பு? விஜய்க்கு தெரிஞ்ச அரசியலை விட நீங்க செங்கோட்டையன் மேல வேற சில விமர்சனம் இருந்தாலும் 100 மடங்கு அரசியல் அவருக்கு தெரியும். அவருக்கு அனுபவமும் இருக்கு. அதனால தலைவரே கொடுக்கலாம். பொதுச்செயலர் கேட்கிறேன். இல்லங்க அது முடியாதுங்க. புஷி ஆனந்த் தாங்க. தூய்மையான, புனிதமான அரசியல வந்து அதனால தான் விமர்சனம் இருக்குன்னு சொன்னேன். நீ செங்கோட்டையன் 2000ல அவர் மேல வழக்கு பாய்ந்து 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை, சிறை தண்டனை வந்துச்சு. 1,05,000 அபராதம் வந்துச்சு. 2001ல ஆட்சி மாறிய பிறகு வழக்கமாக எல்லாரும் செய்யற மாதிரி அந்த போய் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்குல ரிலீஃப் வாங்குறாரு. இப்ப மறுபடியும் திமுக தேவைப்பட்டு அதை தூச தட்டாங்கன்னா இப்ப எப்படி ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ல வரணும்னா வர வைக்க முடியும். அதனால அதிமுக இருக்கிறவங்க நேர்மையானவர்கள். இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. அது மினிஸ்டர்ஸா இருந்தவங்க எல்லாம் நேர்மையானவர்கள். ரொம்ப நேர்மையா இருந்தாங்க. நேர்மைக்கும் அவரே என்ன சொல்றாரு? இந்த வழக்கு ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட வழக்குங்க. அது வந்து வேறு, அது வேறு, இது வேறுங்கிறார். எனக்கு புரியல. என்னப்பா வேறு? கோர்ட்னா ஒண்ணுதான்யா. கோர்ட்ல வந்து நீங்க குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி தான். சரி அப்ப இப்ப என்ன சொல்றாரு? அப்ப சசிகலாவும் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவரு? இல்ல அதே மாதிரி மற்றவர்கள் 4 பேர் போனவங்க யாருமே குற்றவாளிகள் இல்லைங்க. இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்ல போறாரு அவரு? அப்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு எடப்பாடி மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு விஜய் பேச வச்சுங்களேன். இல்ல அதுவும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். இதுவும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். எல்லோருமே இங்க தூய்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரா? ஏற்கனவே உங்கள ஊழல் செஞ்சவங்க, ஊழல் செஞ்சு மாட்டினவங்க, சிறைக்கு போகாம தப்பிக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ தெரிஞ்சு கொண்டு வெளியே வந்தவங்க தான் அவங்க. சோ அதனால வந்து இது வந்து பேசுறாங்க. பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாரு. இல்ல பொதுச் செயலாளர் முடியாதுங்க. நீங்க உங்களுக்கு அமைப்பு செயலாளர் கொடுக்கிறோம். முதல்ல பேசுனது. அமைப்பு செயலாளர் பேர் வந்து பொது அமைப்பு செயலாளர். ஏதோ ஒரு வித்தியாசமான பேர். ஏன்னா இந்த கட்சியில எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க பாருங்க கொள்கை பரப்பு செயலாளர் தான் இருப்பாங்க. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர். வித்தியாசமான பேரை வைப்பானுங்க. சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் ஒண்ணு கொடுக்குறோம். சரிங்க ஓகே. என் ரோல் என்னன்னா எல்லா கட்டமைப்பு முழுக்க நீங்க பார்க்கலாம். சரி. அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஏற்கனவே போட்டோம். அந்த குழுவுடைய தலைமை பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கிறோம்.